Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கீங்களா? வெல்கம் டு விஸ்டம் டெக்னிக் சேனல். இனி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. பக்கத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு டைட்டிலே தெரியும், வீடியோட டைட்டில் கீழே தெரியும் என்ன வாங்கியிருக்கேன்னு. எஸ், அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது நான் எங்க வாங்கினேன்னா அமேசான்ல வாங்கல. சவுதி அரேபியால ஃபேமஸான ஒரு புக் ஸ்டோர் ஜெரீர் புக் ஸ்டோர் ஃபேமஸானது, அதுதான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளார போலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இப்போ இந்த பேக்கேஜை பெண்ட் பண்ணோம், ப்ராடக்ட் உள்ளார எடுத்துகிறோம். என்ன இருக்க பார்ப்போம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி A22 5G. சாம்சங் கேலக்ஸி A22 ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது ஆல்ரெடி பழசாக உள்ளது தான், ஆல்ரெடி ஓல்டு மாடல் உள்ளது தான். ஆனால் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இதில் 64 GB வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன புதுசாக ரெண்டு விஷயம் புதுசாக பண்ணியிருக்கேன். ஒன்று இதில் எக்ஸ்ட்ரா GB ஆட் பண்ணியிருக்கேன், 64 GB இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இப்போ இது 128 GB ஆயிடுச்சு. அதே சேர்த்து 4G இப்போ 5G ஆக்கிட்டாங்க இந்த ஃபோனை. இது கம்ப்ளீட்டாக சீல்டு ஆனது. இது இங்கே இது சீல்டு இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஒரு பார்கோடு இது கொடுத்துருக்காங்க. கலர் கிரே கலர் உள்ளது. 128 GB உள்ளது இது. ஓகே, ஒன்று. ஓகே, சீல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்படியே புஷ் பண்ணிடணும். சரி, பாக்ஸ் தனியாகிடும். இதோ இருக்குது. நான் இது ஓப்பன் பண்ணிடுறேன். இது உள்ளார மேனுவலாக இருக்கும். இதோ இருக்குது சாம்சங் உள்ளது. இது இப்படி பொறுமையாக எடுத்து சாம்சங் பார்த்துங்க, அப்படியே கவரில் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, சாம்சங் ஃபோன் இங்கே வச்சிடும். அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி உள்ளது சார்ஜர். அப்புறம் உங்களுக்கு சிம்மு போடுறது ஒரு இது போட்டிருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, உள்ளார உங்களுக்கு ஹெட்ஃபோன் வயர் கொடுத்துருக்காங்க. இங்கே முன்னாடி இருக்க கேமரா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வால்யூம் கம்மியாக்கிறது கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் உள்ளே தான் இருக்குது. இந்த சைடு இப்படி பார்த்தீங்கன்னா ஆடியோட சத்தம் வரும். அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறது, டியூல் சிம் போடுறதுக்கு இந்த இருக்குது. பின்னாடி 3 கேமரா, ஒரு ஃப்ளாஷ் லைட்டு. ஓகே, இதெல்லாம் அந்த செட்டிங்லாம் பண்ணுறது தான் இருக்குது. ஓகே கேஸ், உள்ளார வந்தாச்சு. ஃபோன் உள்ளார டிஸ்பிளே டச் பண்ணோன்னே நல்லா ஸ்மூத்தாக, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. நல்லா ஸ்மூத் இருக்குது. ஓகே, நல்லா செமையான ஸ்மூத்து. ஓகே, இதோட ஃபோனோட டீட்டெயில் வேணால் பார்த்துங்க கேஸ். இந்த ஃபோனோட டீட்டெயிலாம் எல்லாம் இருக்குது. அப்படியே ஸ்டேட்டஸோட இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயிலாக வச்சுருக்கேன் இதோட ஃபோனோடது. பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் பண்ணோன்னா எல்லா அப்ளிகேஷன் முடிச்சோன்னா சில அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்குது ஃபோனில். இதை பார்த்தீங்கன்னா கேலரி இருக்குது, ப்ளே ஸ்டோர் இருக்குது, கேலக்ஸி ஸ்டோரும் இருக்குது, கேமரா இருக்குது, இன்டர்நெட்டு, மெசேஜ், கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கூகுள், க்ரோம் எல்லா டீட்டெயில் உள்ளதும் வச்சுருக்கேன். ஆல்ரெடி எந்தது அப்ளிகேஷன் ஆல்ரெடி டவுன்லோட் உள்ளது இருக்குது. இந்த கிளாக் இருக்குது, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, சாம்சங் ஃப்ரீ உள்ளதும் இருக்குது, கேம் லான்ச்சரும் இருக்குது. இந்த இங்கெல்லாம் ஆஃபீஸு, ஒன் ட்ரைவு, லிங்க்டின், அதுக்கப்புறம் ஆட்டோ லோக் கூட இருக்குது. எப்படியே மேலே தூக்கிட்டோன்னா ஆல்ரெடி இந்த டவுன்லோட் பண்ண ஆல்ரெடி வச்சுருக்காங்க.
இப்போ வந்து பிரைட்னஸ் பாருங்கள், இதோட ஃபோனு ஆல்ரெடி அப்படி தான் இருந்துச்சு, நான் மாற்றவே இல்லை பிரைட்னஸ்ஸு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா பிரைட்னஸ் ஆல்ரெடி வந்து கீழே இருக்குது, ஸோ கொஞ்சம் அதிகமாக ஆக்கிடுறேன். இதுதான் மேக்ஸிமோட பிரைட்னஸ்ஸை பாருங்கள். கேமராவோட குவாலிட்டி பார்க்கலாம். இப்போ வந்து கேமரா உள்ளார போகிறேன், போயிட்டு இந்த ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க பிகினர்ஸ்க்கு, இந்த மாதிரி காட்டவங்களுக்கு லுக்கிங் ஃபார் மோர் மாடியூல்ஸ்னு. இப்போ ஃபோட்டோவில் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி வந்து கேலக்ஸியோட சாம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் நான். இது வந்து இதில் வந்து 2 இது இருக்குது, ஒன்று 0.5x இருக்குது, இது ஜூம் அவுட் ஆக்குறது, ஜூம் அதிகமாக்குறது. இப்போ வந்து நான் இது சாம்பிளாக இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றேன், அதுவே வந்து அப்படியே காட்டுது பாரு. அதுவே வந்து இப்போ நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா அந்த ஆங்கிள்லே வந்து உங்களுக்கு இது காட்டுதுதா. இப்போ நான் இப்படி வச்சுட்டேன்னா, இப்படி வச்சுட்டு அதுவே வந்து அந்த ஆங்கிள்லே காட்டுது எந்த மாதிரி ஆங்கிளில் எடுக்கணும்னு. இப்போ வந்து ஜஸ்ட்டு சாதா தான் எடுத்துட்டு இதை பாருங்கள். சரி வாங்க கைஸ், இதோட வீடியோ குவாலிட்டி நம்ம பார்ப்போம். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்களா? ஓகே, வீடியோ எடுத்தாச்சு. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்களா? வீடியோ குவாலிட்டி எல்லாம் கிளியராக இருக்குது. இன்னொரு தடவை வேணால் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டோரேஜ் வந்துடுறேன். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 128 GB இது இந்த ஃபோனு. இப்போ வந்து 18% தான் யூஸ்டாக இருக்குது இந்த ஃபோனுக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கா 814 KB எடுத்துருக்கு. வீடியோ எடுத்ததுக்கு வந்து 29.12 MB எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆடியோ வந்து 5.65 MB எடுத்துருக்கு. பாக்கியில் வந்து எல்லாம் 0 byteல இருக்குது. இப்போ வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன், அதோட ஆடியோ சவுண்ட் வந்து எல்லாம் கிளியராக கேளுங்க. இப்போ வந்து வீடியோ குவாலிட்டி பாருங்கள். நைட் டைமில் இது கம்ப்ளீட்டாக வந்து 180p உள்ள வீடியோ குவாலிட்டி இது. இப்போ வந்து நான் இந்த இதை பற்றி சொல்கிறேன். இதுதான் வந்து டைப் சி உள்ள சார்ஜர் ஒயர். இது வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். மாட்டிட்டிங்கன்னா மாட்டிட்டு சார்ஜ் போட்டு ஓகே இருக்கும். ஆனால் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணாங்க ஃபோனை. அதுவே புது ஃபோனாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து இந்த ஹெட்ஃபோனு நல்லா நார்மலான சாம்சங்கோட ஹெட்ஃபோன் தான் இது. நார்மலாக சின்ன கொண்ட ரொம்ப தின்னான ஒயர். இது கொஞ்சம் இது ரொம்ப தின்னான ஒயரு. இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இயர்பட்ஸ் வருது. ஒரு ஒயர் வந்து குட்டியாக இருக்குது, ஒரு ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கைஸ், உங்களுக்கு வந்து ஃபோன் நல்லா பிடிச்சிருக்கோம். எல்லாம் அருமையாக எல்லாம் பர்ஃபார்மன்ஸு, எல்லாம் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெஸ்ட்டான அருமையான ஃபோனு. இதோட ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே சவுதி அரேபியா வாங்கினது வந்து 900 ரியாலில் நான் வாங்கினேன் இங்கே சவுதி அரேபியாவில். இதோட இந்தியா ப்ரைஸ் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஜிமெயிலில் பண்ணுங்கள். புதுசாக ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போய் அதிலே ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற சேனல்லையே போய் பாருங்கள். விஸ்டம் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, விஸ்டம் பயணிகளையும், நாசிர் ஃபாஸ்ட் ஃபுட்டும், ஜைனா பியூட்டி சென்டர்லேயும் போய் பாருங்கள். அன்டில் சனி ஃப்ரம் முகமது வைஸ், பாய்.